ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு தீபாவளிக்கு சிம்பிளான வெப்சைட் கம்மியான பட்ஜெட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, சிவகாசிக்கு போய் தான் பட்டாசு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் கூட வாங்கியிருக்கேன். பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிவகாசிக்கு போய் தான் பட்டாசு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவங்களே வந்து டெலிவர் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சும்மா ஒரு டெமோ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் தான் டைஸ்டெக் ஐடி சொல்யூஷன். நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸுக்கு நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம், ஃப்ரீ ஹோஸ்டிங், அப்புறம் ஃப்ரீ SSL அண்ட் DDoS ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அல்லது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து பிளாக் வெப்சைட்டோ அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் தெரியும். உங்களுக்கு வெப்சைட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த சிம்பிளான ஆன்லைனில் பட்டாசு சேல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம கம்பெனி நேமை வந்து இங்கே கொடுத்துடலாம். அடுத்து இந்த முக்கியமான ஒரு பட்டனை வந்து பாருங்கள், குயிக் பேன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். அது போக கூகுள் பேயோட QR கோடையும் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் யாராவது குயிக்காக வந்து பே பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு, எபோட்டு, கான்டாக்ட் இதெல்லாம் பேசிக்கான பேஜ் செட்டப் அதில் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதிலிருந்து கிராக்கர்ஸோட ஆஃபர்ஸ் வந்து இருக்குது, அதனால் இமீடியட்டாக பை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு நியூஸ் மாதிரி இது வந்து இப்படி வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஸ்க்ரோல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூசர்ஸ் வந்து, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இமீடியட்டாக வந்து பண்ணுவாங்க. அல்லாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, ஒரு ஃபேமிலி பேக்கில் வந்து ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னாலும் கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமானது ப்ராடக்டோட லிஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் வந்துட்டு ஒரு 10 ப்ராடக்டாக வந்து நான் டெமோக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ஐடி, ஓகேங்களா, ப்ராடக்டோட ஐடி இருக்கும். நீங்கள் நம்பர் கொடுக்குறது அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து P1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட இமேஜ். ஸோ இந்த ப்ராடக்டோட இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அடுத்து வந்து ப்ராடக்டோட நேம். இந்த ப்ராடக்டோட நேமை வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பாக்கெட்டாக, 2 பாக்கெட்டாக, ஒரு பீஸா, இப்படி எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் கூட நீங்கள் அந்த இடத்துல ரைட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கொடுத்துக்க முடியும். அடுத்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆட் பண்ணக்கூடியது தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும். ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஒரு பீஸ் இது வேணும் அப்படின்னா 80 ரூபா வரும். 2 அப்படிங்கிறது ப்ளஸ் பண்ணாங்க அப்படின்னா 2ன்னு மாறிடும். 2 வேணும் அப்படின்னா 160 ரூபா அப்படிங்கிறது வரும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கால்குலேட் ஆகிக்கும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து ப்ராடக்டோட டோட்டல் இந்த இடத்துல வரும். இந்த ப்ராடக்டோட கடைசி ஃபைனல் டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். சப்போஸ் அவங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேணும், அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டில் ஒரு 3 வேணும், இந்த ப்ராடக்ட்டில் ஒரு 2 வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிகிட்டே வர்றாங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்டோட டோட்டல் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் கார்ட். சப்போஸ் அவங்க இதெல்லாம் வேணாம், மறுபடியும் வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கிளியர் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ கிளியர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல ஓகே கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் கிளியர் ஆகும். ஏன்னா தெரியாமல் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஏதாவது கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருந்த எல்லாமே போயிடும். ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்கொயரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்கொயரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேட் வந்துடும். சேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்கன்னா சென்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப், ஓகேங்களா, இது வந்து நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு தான் வரும். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த P1ல் இந்த ப்ராடக்ட்டு குவான்டிட்டி 1, இதோட ப்ரைஸ் இது ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக வரும். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வரும். ஸோ ஒன்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னா
நம்ம வந்துட்டு கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டை பே பண்ண சொல்லிடலாம். பே பண்ண சொல்லிவிட்டு அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலாம் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். இது வந்து சிம்பிளான ஒரு வெப்சைட். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அபவுட் அஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்மளை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இங்கே ஒரு டைம் கொடுத்துருக்கோம். ஏன்னா சப்போஸ் அவங்க இதை கிளிக் பண்ணி பே பண்ணுறது போல டேரெக்டாக இதையே ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் அஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான வெப்சைட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணித்தரலாம். ஸோ இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இப்போ மத்தாப்பு அப்படின்னா அந்த மத்தாப்புக்கு உண்டான ஒரு இது மட்டும் தனியாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் பாட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வரும். இந்த மாதிரி நம்ம கேட்டகரிஸ் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நம்ம வந்துட்டு இப்போ நான் சிம்பிளாக ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலும் அதையும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட அட்வான்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பல்காக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பே பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, பேடிஎம், ஃபோன்பே இப்படி எந்த ஒரு மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்துருப்போம், அதுக்கும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் கஸ்டமர் பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு வந்துட்டு மேனுவலாக ஷிப்பிங் மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான வெப்சைட்டாக கூட நம்ம பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வெப்சைட் வேணுமோ அதை வந்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன், ஃப்ரீ ஹோஸ்டிங், ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வெப்சைட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி தருவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.